ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க காளான் கிரேவி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி சுத்தம் பண்றதுன்னு நான் சொல்றேங்க. அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சவுடனே தாளிப்பு கொடுக்கலாம். எண்ணெய் காயட்டுங்க. காஞ்சிருச்சுங்க. பெருஞ்சீரக தூள் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, அப்போதான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினோடனே கல்லுப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரும், அதை சேர்த்தாலே. நல்லா வதங்கினோடனே நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாத்தையும் சேர்த்து. தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோங்க, அதையும் சேர்த்துக்குங்க. நல்ல பொடி பொடி, அதையும் 2 தக்காளி 3 வெங்காயம் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கின ஸ்டேஜில் காரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள், காரமிளகாய் தூள் உங்கள் விருப்பத்துக்கு என்ன வேணால் சொல்லிக்கோங்க. கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள், நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க, அடி பிடிக்கும் மசாலா சேர்த்தாலே. நல்லா வதங்கட்டுங்க. காளான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னோம்ல, அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாவும் அந்த காளானும் நல்லா க்ளீனாக வதங்கட்டும். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? நான் லைட்டாக விதப்பாக தண்ணி வச்சுக்கினேன். சுடு தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு அந்த கலர்லாம், அழுக்கு கலர்லாம் அதுல போயிடுங்க. காளானே ஒரு மாதிரி கலராக இருக்கும்ல, அது எல்லாமே போயிடும். க்ளோஸ் பண்ணி வைங்க. நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா அதுவே தண்ணி விடும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. காளானே நார்மலாகவே தண்ணி விடும். நான் ஒரு சின்ன பவுலால் ஒரு பவுல் சேர்த்துக்கிறேன் தண்ணி. 1 1/2 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி வேண்டாம். நார்மலாக 1/2 ஊற்றி வைக்கிறேன். ஊற்றி விட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அந்த காளான் க்ளீன் பண்ணுறது சொன்னேன் இல்லைங்களா, அதை நம்ம மேலே அந்த தோலை கூட உரிச்சு எடுத்துக்கலாம். அது ரொம்ப நேரம் ஆகும். அதனால நீங்கள் இந்தமாரி சுடுதண்ணி வச்சு உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு அதை கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துட்டு நார்மலாக எடுத்துட்டு அப்புறம் வேற தண்ணியில் ஊற்றி கழுவுனீங்கன்னா கலர் ஆகிடும், நல்லா வெள்ளையாயிடும். அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணேன். நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேங்க. சமைக்கும் போதே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விடுங்க. நல்லா சுட சுட இந்த டைம்ல, பனி டைம்ல நல்லா சூடா செஞ்சு தோசைக்கு சப்பாத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும். சப்பாத்தி, தோசை, பரோட்டா சாப்பிட்டா. மிளகுத்தூள் லாஸ்ட்ல சேர்த்துக்குங்க. நாங்க கொஞ்சம் காரமா சேர்த்துக்கிறோம், அதனால கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறோம். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு சேர்த்துக்குங்க. இவ்வளவு காரம் சேர்க்கறீங்க, இவ்வளவு காரம் சாப்பிட்றீங்கன்னு திட்டாதீங்க யாரும். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சமையல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. பார்த்து சாப்பிடுங்க செஞ்சு.